ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார்லிக் பிரெட் ரெசிபி. இதை வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறோம். உருளைக்கிழங்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த பொட்டேட்டோ கார்லிக் பிரெட் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ கார்லிக் பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம மசிச்சுக்கணும். இது இந்த மாதிரி ஒரு துருவியில போட்டு துருவிக்கலாம், இல்ல அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியா இல்லாம பாத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சர்க்கரை பொடி. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமா பூண்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாப்பர்ல சாப் பண்ணலாம், இல்லைன்னா மிக்சியில போட்டு கூட நீங்க ஒரு அடிச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மீதியை வந்துட்டு நம்ம கார்லிக் பட்டர் சேர்த்துக்கிற வச்சுக்கலாம். இந்த பூண்டை இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம மைதா மாவு சேர்த்து இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்க போறோம். இதுல வந்து தண்ணியே விடக்கூடாது, வெறும் மைதா மாவு இந்த உருளைக்கிழங்கோட ஈரப்பதத்திலேயே நம்ம வந்துட்டு பிணைஞ்சுக்க போறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு மாவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு இதுல மைதா மாவு சேர்த்தி நம்ம வந்துட்டு பிணைஞ்சுக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்திக்கலாமான்னு. சேர்த்தலாம், ஆனா வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு குளூட்டன் வந்து இருக்காது உங்களுக்கு கோதுமை மாவுல. அதனால மைதா மாவு சேர்த்தீங்கன்னா கரெக்டா அந்த டெக்ஸ்சர்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நம்ம இதை வந்து திருப்பி பிணைஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. பேக்கிங் பவுடர் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப இது இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு உப்பு போட்ட வெண்ணெய். இது கூட நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ண பூண்டு. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரிகேனோ சேர்த்திக்கலாம். கொஞ்சமா சாப் பண்ண பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கார்லிக் பட்டர் ரெடியா இருக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டோ இல்ல ஏதாவது ரோட்டி தேய்க்கிறது மேல வச்சுக்கோங்க. இதுல லைட்டா நான் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் லைட்டா எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு மொத்தமான ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சுக்க போறோம். இது மாதிரி ஒரு திக்னஸ்க்கு விரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்லிக் பட்டர் இருக்குல்ல, அதை வந்துட்டு சைட்ல கொஞ்சம் இடம் விட்டுட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரத்தை மட்டும் விட்டுருங்க. இந்த பக்கம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஓரத்தை விட்டுட்டு இந்த கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம வந்து சீஸ் போட போறோம். இந்த ஒரு சைடு மட்டும். நீங்க என்ன சீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்றது ப்ராசஸ் சீஸ். நீங்க வந்துட்டு மோசரேலா சீஸ் பிடிக்கும்னா அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் மேல போட்டுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கொடமிளகாய், கொஞ்சமா சாப் பண்ண வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இந்த ஓரத்துல லேசா தண்ணி தடவிக்கலாம் நம்ம. இப்ப இத வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போறது மேல மூடி. இந்த மாதிரி இழுத்து இதுல ஒட்டி விட்டுருங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ண இந்த டவ் வந்துட்டு அங்க பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளேமை வந்துட்டு நல்லா லோ பண்ணி வச்சு இதை நம்ம மூடி வச்சிட போறோம். இப்போ மூடி போட்டு ஒரு சைடு வந்துட்டு டோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி அடுத்த சைடு போட போறோம். ஃப்ளேம் வந்துட்டு நல்ல லோல வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருந்திருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணி அடுத்த சைடு போட போறோம். இந்த மாதிரி அழுங்காம டர்ன் பண்ணி போட்டுருங்க. இப்ப அடுத்த சைடும் இதே மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சுக்க போறோம். அடுத்த சைடும் திருப்பியும் மூடி வச்சுக்கலாம். இதை இன்னொரு 10 நிமிஷம் அந்த சைடும் வேகட்டும். இப்ப இன்னொரு சைடும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிருக்கோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா வெந்திருக்கும் கீழேயும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பிளேட்ல. இப்போ நம்ம பிளேட்ல எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம லேசா இந்த கார்லிக் பட்டரை தடவி விட்டுலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டொமேட்டோ சாஸ் அப்புறமேட்டு மயோனைஸோட நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டா கட்ஸ் கொடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.